Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரவங்க உங்களோட பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிம்ம ராசி அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான விஷயம்னு சொல்லலாம். சிங்கம் வந்து சிங்கில் தாங்க இருக்கும், நாங்கள்லாம் கெத்துங்க அப்படின்வாங்கல்ல, அந்த கெத்தான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் தான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு சுகபோக வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்குன்னு 5ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் தான் நீங்கள். இப்போது வந்து இதுவே நம்ம அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும், நம்மகிட்டே நம்ம ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் கெத்தாக இருக்கக்கூடிய ஆளுன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஸோ சிம்மராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் தான் ஆட்சி அதிபதியாக இருக்கார். எப்போவுமே சூரியன் அப்படின்றது தனித்துவமான ஆள். அதனால தான் அவர் வந்து சிங்கிளான ஒரு வீட்டில் மட்டும் இருக்கார். அவரோட பார்வைப்படக்கூடிய இடம்னு இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறது ரொம்ப கெத்தாக உட்காந்துருக்கக்கூடிய நிலை அப்படின்றது சிம்மராசி தான். ஸோ இவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு எது சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிம்மராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கௌரவம், ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையில் வாழணுன்ற ஆசை உங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம், இவங்களை பார்த்தாலே ஒரு பயம் வருது, இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை வருது அப்படின்வாங்கல்ல, அதுக்கு பேர் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ அந்த சிங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தனித்துவமாக தெரிவிங்க. எத்தனையோ பேர் இருக்கலாங்க, ஆனால் இவரை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய அரசியல் பிரமுகரை பார்க்குறோம், இன்றைக்கு வரைக்குமே பார்க்குறோம். எம்ஜி ராமச்சந்திரன் இன்ன வரைக்கும் நம்ம யாருமே மறக்கலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழம்பெரும் வாதியாக மக்கள் மத்தியில் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்துட்டுருக்கார்ல. ஸோ அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு இப்படி தான் அடையாளப்படுத்துவாங்கன்ற மாதிரி உங்களை அறியாமே நீங்கள் பல பேர் மனசில் நீங்கள் உங்களுடைய ஒரு பதிவில் விதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது இவங்களை பிடிக்கும், இவங்க வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, இவங்க தனித்துவமாக இருப்பாங்க. உங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், உங்களுக்கான விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் தனித்துவம் சார்ந்த விஷயமா இருக்கும். அது என்னப்பா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குது, அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே குழந்தைகள் பற்றின சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுடைய ஏன் கடன் வாங்குவாங்க, ஏன் கடன் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, எதனால் யாருக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஏன்னா இங்கே சூரியன் தான் ஆட்சி அதிபதியாக வர்றார். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பா கடன் வச்சுட்டு போனார், அதுக்கு அடைச்சேன். நான் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கணும்னு முயற்சி பண்ணேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போனேன், அதுக்கு நிறைய நான் செலவு பண்ணேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு நான் லாக் பண்ண வேண்டியிருந்தது. இந்த படிப்பு சார்ந்து இந்த கௌரவத்துக்காக ஒரு நிலைகளுக்காக போகிறேன். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அரசியல் பிரமுகராக ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு போகும்போது அவங்களுக்கான செலவுகள் அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அதாவது சமுதாயத்தில் ஒரு மதிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு செலவீனம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம், சொந்த தொழில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு கடை வைக்கிறோம், கடைக்கான முதலீடு, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கடைக்கான வாடகை ரெடி பண்ணணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய
மூலப்பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து குவிக்கணும், அங்கே வேலையாட்களுக்கு சம்பளம் போடணும். அப்போ இத்தனையும் இருந்தால் தான் ஒரு கடைன்றதுக்கு ஒரு பேர். ஸோ அத்தனை ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு சுயம், நான் தாங்க வந்தேன், எனக்கான விஷயத்த நானே தேடிக்கிட்டேன், எனக்கான கௌரவம் சார்ந்த விஷயம். என்னோடய தொழில் தொடங்குறதுக்காக நான் அரசு இதில் போயிட்டு எனக்கு மானியம் கொடுத்தாங்க. எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு வந்துட்டு ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய லோன்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி நபர்களுக்குலாம் இவங்களுக்கு தொழில் ரீதியாக முதலீடு வாங்குறது, அதுக்கான விஷயங்கள் கடன் கொடுக்குறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அரசு வழியில் போய் இவங்க ஹெல்ப் கேட்டால் டெஃபினட்டாக கிடைக்கும். அது வந்து அவங்களுடைய தொழில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை பற்றின விஷயம்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பார்த்திங்க அப்படின்னா என்னோடய குழந்தை பற்றின சிந்தனை எனக்கு கவலையாக இருக்குது. அவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், என்ன மாதிரியான அவனோட இந்த சமுதாயத்தில் பெரிய ஆளாக்குறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அதாவது என்னோடய குழந்தைய வந்து இந்த சமுதாயத்தில் வளர்க்குறதுக்கு நான் வந்து நிறைய பாடுபடுறேன், அதெல்லாம் தாண்டி அவனுக்காகவே நான் சம்பாதிச்சேன், அவனுக்காகவே சேர்த்து வச்சேன்னு நிறைய பேர் பாடுவாங்களே, இந்த பொண்ணு பையன் அது யாராக வேணா இருக்கட்டும். ஸோ அந்த கௌரவம் சார்ந்த விஷயம், தன்னோட குழந்தைகள் பற்றின சிந்தனைகளுக்குள்ளே போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க தான். ஸோ அதுக்காக கடன்படுது. உங்களுக்கே வசதி இல்லை, ஏங்க இதெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க? இல்லைங்க, என் பையன் டாக்டர் ஆகும், எனக்கு மிகப்பெரிய கனவு, ஆசை, அவனோட கனவுமே அதுதான். அதனால் நான் அரசில் கவர்மெண்ட்டில் போயிட்டு ஒரு லோன் கேட்டிருக்கேன், எஜுகேஷன் லோன் கேட்டிருக்கேன், அதை வச்சு அந்த பையனை படிக்க வச்சிருவேன். ஸோ அந்த குழந்தைகளுக்காக கடன்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க. அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவம், இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கார், அவர் பார்த்து ஏதாவது செய்வார், ஒரு கோயில் திருப்பணி நடக்குதுங்க, ஐயா வந்து ஏரியாவுக்குள்ளே பெரிய ஆள், சரி விட்டு போய் நம்ம சொன்னோம்னா ஏதோ கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி போய் அவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, ஆனால் கடனை வாங்கினாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு டே காசு மாற்றி விட்றா, இந்த மாதிரி கோயில் திருவிழாக்காக கேட்டிருக்காங்க பணம் அப்படின்னு உடனே வந்துட்டு ஒரு செக் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதில் பணம் இல்லாட்டி கூட அடுத்தவங்ககிட்ட வாங்கி செய்யக்கூடிய நிலை. எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒய்ஃபுக்கு தான் தெரியும், இவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு நம்மளை, கடன் வாங்கினாலும் இப்படிலாம் யாரா பண்ணுவாங்களா, உங்ககிட்டே இல்லை இருந்தால் பண்ணால் பரவாயில்லப்பா, நீ உன் கௌரவத்தை விட்டு கொடுக்குறான்னு ஏன் இல்லை என்னை பாடாப்படுத்துன்னு புலம்பக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி என்னுடைய சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்னு கூடிய நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. ஸோ உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு குழந்தைக்காக பெரிய வரந்தவங்களாம் இருந்தோம், குழந்தை பிறப்புன்றதே மிகப்பெரிய அரிதான ஒரு விஷயமா இருக்குது, அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக போய் குழந்தை பெற்றோம், கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் ஆச்சுங்க. இது ஒரு சொத்தை அழிச்சோங்க, ஒரு சொந்த வீடு இருந்துச்சு, எங்களுடைய அப்பா சொத்து கூட இருந்துச்சு, அதை அழிச்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணோம். அந்த அளவுக்கு அது குழந்தைக்காக நிலபலங்களை விற்கிறது, குழந்தைக்காக வந்துட்டு சொத்துக்களை பூர்வீக சொத்தை கூட விற்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய அரசு வழியில் ஏதாவது வகையில் அவங்களுக்கு அனுகூலம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும், இவங்க முயற்சி எடுத்தால் மட்டும் போதும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க நீங்கள் தான். இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்துக்காக கடன்படுவீங்க, மற்றவங்க என்னோடய குழந்தைக்காகன்ற விஷயம் கடன்படுவீங்க, அது நல்லதாக இருந்தாலும் கூட அது அளவுக்கு மீறி போனால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இது எந்த அளவுக்கு லிமிட்டில் நீங்கள் கொண்டு போகணுங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி சுய கௌரவம் சொல்ல விஷயத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கோழி மிதித்து குஞ்சு சாகாது அப்படின்ட்டு, அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. என்னோடய அப்பாவாக இருந்தால் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டானா ரோஷப்பட்டுட்டு சண்டை போடக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யாராக இருந்தாலும் சரி கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் சந்திக்கிறது நீங்கள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வேணும் வேணாது, இது என்னோடய அப்பா தானே, இது என்னுடைய ஒய்ஃப் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஈகோனாலேயே உங்களுடைய குடும்பம் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே இறங்கணும், எந்த இடத்துல லாவகமாக பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ குழந்தை தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வெறும் அந்த ஒரு கிரகத்தை வச்சுமே நம்ம சொல்கிறது இல்லை, அவங்களோட ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைகள் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலச்சிறந்த வழிபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வழிபாடு, அதாவது சூரியனார் கோயிலுக்கு போகிறது அல்லது வந்துட்டு சிவபெருமானை வழிபடுறது. எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு வந்துட்டு சிவ வழிபாடு எடுத்துக்கிறது மிக சிறந்த ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும். ஸோ
அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முதல்வர் இருக்கார் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி இந்த முதல்வர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானை இருக பற்றிக்கிட்டிங்கனாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் சனி இங்கே பார்வைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னோடய முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க, அது இடையிலே நின்று போச்சு, நீங்கள் அதை இந்த கோயில் எடுத்து ஒரு திருப்பணியை நடத்துங்க. அது திருப்பி வந்து மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. டெஃபினட்டாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். குழந்தை பிறப்பு சிக்கல் இருக்குது, எங்களுக்கு தடை தாமதம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே விலகக்கூடிய நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌரவம் சார்ந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அது கிடைக்கப்பெறக்கூடிய நிலைகள் அனுபவிப்பீங்க. மிக்க நன்றிங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.